பிடியதன் உருவமை கொலமிகு கரியடு வடிகொடு தனதடி வழிபிடும் அவருடைய கடிகணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனை சிவகாமி நேசனை என ஈன்ற தில்லைவாழ் நடராஜன் திருவடியை வணங்கி மெய்யே உன் பொன்னடிகள் கன்றின்று வீடிட்டேன் என்ற குருநாதருடைய வாக்குக்கு இணங்க நம்மை வழி நடத்துகின்ற, நம்மை செயல்படுத்துகின்ற, நம்மை எல்லாம் முக்திக்கு வழி வகுத்து கொடுக்கின்ற மாதமாகிய மார்கழி மாதத்தின் சிறப்பினையும், எந்த செயலிலும் உண்மைத்தன்மை, எந்த நிலையிலும் அடி பெறலாமல், வாக்கு தவறாமல், நேயர்களுக்கு அவர்களுடைய மனம் நோகாமல் இலைமறை காயாக சொல்லுவதற்கு என் அன்னை சரஸ்வதியினுடைய திருவடியை வணங்கி, மார்கழி 30ம் மிக சிறப்பான நாட்கள், வழிபடக்கூடிய நாட்கள், பிரார்த்தனைக்குரிய நாட்கள், வெற்றியை கொடுக்கக்கூடிய நாட்கள், பிரார்த்தனைக்கு மட்டும் உரிய நாட்கள். அதனால தான் சுந்தரகாண்டத்தை சொர்க்க பூமியாக நம்ம சொல்கிறோம். சுந்தரகாண்டத்தை அந்த வகையிலே மார்கழி 30 நாளும் திருப்பாவை திருவம்பாவை, வாரணம் 1000, 2 நெய் தீபம், காலையில் 5 மணிக்கு வீட்டில் 2 நெய் தீபம், குலதெய்வம் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, இதை பண்ணிட்டு வாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயமாக ஆகும். அதுக்கடுத்து மார்கழி 15 வைகுண்ட ஏகாதசி, அதுக்கடுத்தது மார்கழி 19 நம்மை வழி நடத்துகின்ற ஆருத்ரா தரிசனம். இந்த வைகுண்ட ஏகாதசி ஆருத்ரா தரிசனத்தை பற்றி சுருக்கமாக அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் பதிவு செய்ய காத்திருக்கின்றேன். அதற்கு இடையிலாக இப்போது 12 ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது பார்ப்போம். 12 ராசியில் கன்னிக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான குணம் உண்டு. என்ன குணம் தெரியுங்களா? பிடிவாத குணம். அடுத்து என்ன குணம் தெரியுமா? மிகவும் பற்றுள்ள குணம். அங்கே உத்தரம் அஸ்தம் சித்திரை, முதலே சொல்லணும் நட்சத்திரத்தை, அப்பதான் உங்களுக்கு அது தெரியும். உத்தரம் அஸ்தம் சித்திரை. இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதிகளும் நான் ஏற்கனவே நிலத்துக்குரிய காம்பினேஷன் தான் இருக்குது. அப்போ இந்த மார்கழி மாதத்தில் வந்துருச்சு. புரட்டாசிக்கு வந்துட்டப்போ, புரட்டாசிக்கு வந்துட்டோம்ல. அப்போ உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 3ல் இருக்கார், வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார், கலைக்கு உரிய இடத்துல இருக்கிறார், சகோதர ஸ்தானத்துக்குள்ள இருக்கார், முயற்சிக்குரிய இடத்துல இருக்கிறார், வித்திட்ட இடத்துல இருக்கிறார். மனோ பக்குவம், யார்கிட்ட என்ன பேசுனா, எந்த சொல்லுக சொல்லை பிரிதர் சொல், அச்சொல்லை வெள்ளஞ்சொல் இன்மை அறிந்து, எந்த இடத்துல வீசுனா அது சரியாக வேலை செய்யுங்கிறது யாருக்கு தெரியும்னா கண்ணிக்கு தான் தெரியும். அது கண்ணிக்கு தான் தெரியும். கண்ணிக்கு தெரியறதுக்கு அடிப்படை காரணம் நட்சத்திர அதிபதிகள். அந்த நட்சத்திர அதிபதிகள் சாரம் வாங்கிறது அதை விட சிறப்பான பலனை கொடுக்கும். உபயம்தான், அங்கேயும் உபயம்தான். சனி பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 6ல் ராகு இருக்காரு, குறைபாடு இல்லை. ராகு அடுத்த ஜாதி திருமணம், அடுத்த மொழி திருமணம், ஜெர்மன் பெண்ணை தென்காசி மாப்பிள்ளை, தென்காசி முறைப்பிரகாரம் தமிழ் முறைப்பிரகாரம் திருமணம் செய்து கொண்டார். இது எல்லாம் நீங்கள் தான். குரு வீடாக இருந்தாலும் அதில் 7க்கு இருக்கக்கூடிய யாருன்னு பாருங்கள். அதுலேயும் பாருங்கள் 6ல் ராகு, 1.5 வருஷத்துக்கு 6ல் ராகு, 2026 கடைசியில் ராகு இது பேச்சில் வர்றார். அதுவரை அங்கே தான் உங்களை பார்க்குறாரு. அப்போ அடுத்த ஜாதி, அடுத்த மதம், வெளிநாடு, வெளிமாற்றம், வெளிநாளம், அது மட்டும் இல்லை, ப்ரொமோஷன், பணி நிமித்தமான ப்ரொமோஷன். ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு முடிஞ்சு இப்போ தான் உங்கள் ராசிக்கு எங்கே இருக்கார்? குரு 10ல் இருக்கார். உங்கள் ராசிக்கு 10ல் வர குரு, 10ல் ஒரு பாவி இருக்கணும். அது ராகுவா, அது செய்வா, கேதுவா, சனியா, செவ்வாயா, குருவா? ஒரு பாவி. பாவினா யாரு? புதன் பாவியா, குரு பாவியா, சுக்கிரன் பாவியா? கிடையாது. அது முழு சுபக்கிரகம். அது முழு சுபக்கிரகங்க. பாவிங்கிறவங்க அடுத்து இருக்காங்கல்ல. அப்போ 10ல் குரு இருந்தால் பதவி உயர்வு, பட்டம், பதவி, பணி, ப்ரொமோஷன் எல்லாமே உண்டு. என்ன சப்போர்ட்டு? ஒரு புக்குக்கு படிக்கும்போது என்ன வேணும்? எனக்கு கண்ணாடி வேணும். 7 வயசுக்கானுக்கு என்ன வேணும்? பென்சில் வேணும்.
70 வயசுக்காரனுக்கு கண்ணாடி வேணும், 7 வயசுக்காரனுக்கு பென்சில் வேணும். ஏன்னா பேனால் எழுத முடியாதுல்ல 7 வயசுக்காரன். என் பேரன் எழுதுவானா? பென்சில் எழுதுனா தாத்தா அழிச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்பான்ல. அதே போல தான் கன்னி ராசி கவனத்தோட கலந்த காலத்தை விட இனிமேல் வரக்கூடிய சப்போர்ட் உங்களுக்கு உங்கள் தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம். இந்த மார்கழியில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட். அடுத்து உங்களுக்கு உத்தரம் அஸ்தம் சித்திரை சொல்லியிருக்கிறேன். இந்த கன்னி ராசியில் திருமணம் ஆகாதவங்க இருக்காங்க, ஒரு சில பேரெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், முதல்ல விதை பாருங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட், ஐஆர்எஸ், காய்கறிகள், கிரீவ்ஸ், சூப்பர் மார்க்கெட்டு, கேண்டீனு, பெட்டிக்கடை, வட்டிக்கடை. பார்த்தீங்களா? பெட்டிக்கடை, வட்டிக்கடை. வட்டின்னா உங்களுக்கு பணம் தானே. ஒரு சின்ன பெட்டிக்கடை வைக்கிறது, அதுக்கு சூப்பர் மார்க்கெட்டாக பெறுகிறது. தயவு செய்து அந்த ஆன்லைனில் மட்டும் எதுவும் மாட்டிக்கிறாதீங்க. இந்த மிதுனத்துக்கும் கன்னிக்கு தான் எலிஜிபிலிட்டி ஆன்லைனு. ஆனால் இப்போ நீங்கள் மாட்டிக்கிறக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதை செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம்லாம் மூடி. ஏன்னா உங்களுக்கு நல்லா இருக்காங்க. உங்கள் 7ஆம் பருவ சனி பார்க்குறாரு, ராசிக்கு 12ல் கேது இருக்காரு, 10ல் குரு இருக்கிறாரு, 3ல் புதன் சுக்கிரன், 4ல் சூரியன் செவ்வாய். எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ சப்போர்ட்டாக இருக்கும்போது உங்கள் திசா புத்தி உங்களுக்கு லக்னம். கன்னிக்கு மட்டும் விருச்சகம் மேசம், மேசமும் விருச்சகம் லக்னம் மட்டும் இல்லாமல் இருந்து உங்களுக்கு திசா புத்தி நடந்தால் வெற்றி மேல் வெற்றி கனியை பறிக்கக்கூடிய மாதம் மார்கழி. இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரவங்களுக்கு நிறைய திருமணம் ஆகலன்னு சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை 10 to 12 ராகு காலத்தில் துர்க்கைக்கு போங்க. நல்ல தாமரத்தண்டு திரி எடுத்துக்கோங்க. தாமரத்தண்டு திரி, வாழைத்தண்டு திரி. தாமரத்தண்டு செல்வத்திற்கு, வாழைத்தண்டு வம்சவிருத்திக்கு. 2 திரியை ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 தீபத்தை எடுத்துக்கோங்க. தேவையான நெய் எடுத்துக்கோங்க. 27 எலுமிச்சம்பழத்தை கொடுத்து வச்சுக்கோங்க. 2 தாமரைப்பூ, செந்தாமரைப்பூ பாதத்தில் வைங்க. ஒரு சின்ன செவ்வரளி மாலையை வைங்க. குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுங்க. 6 வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு மாசத்துல அஸ்த நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் செய்யணும். தயவு செய்து நேயர்கள் சந்தேகம்னா கேட்டுக்கங்க. அஸ்த நட்சத்திரம் மட்டும் செஞ்சால், அது நீங்க அஸ்வினியா இருந்தாலும் சரி, பரணியா இருந்தாலும் சரி, ரேவதியா இருந்தாலும் சரி, உத்தரட்டா 26 நட்சத்திரத்துக்கு உரியவங்களும் இந்த பூஜையை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஹஸ்த நட்சத்திரத்தை செஞ்சால் 48 நாளைக்குள்ள கைமேல் பலன் உண்டு என்பதில் மாற்று கருத்து அல்ல.